லால் சலாம் ஃப்ளாப்புக்கு ரஜினி காரணமா? புது குண்டை தூக்கி போட்ட விஷ்ணு விஷால். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடித்த லால் சலாம் திரைப்படம் ஃப்ளாப் ஆனது ஏன் என்பது பற்றி நடிகர் விஷ்ணு விஷால் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷ் நடித்த 3 படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அப்படம் தோல்வியடைந்தாலும் அதில் இடம்பெற்ற பாடல்கள் வேற லெவலில் ஹிட் ஆனது. அப்படத்தின் மூலம்தான் அனிருத் இசையமைப்பாளராக அறிமுகமானார். அப்படத்தின் தோல்வியை தொடர்ந்து வை ராஜா வை என்கிற படத்தை இயக்கினார் ஐஸ்வர்யா. அப்படமும் தோல்வியடைந்தது. இதன் பின்னர் 7 ஆண்டுகளாக சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருந்த ஐஸ்வர்யா கடந்த 2022ஆம் ஆண்டு லால் சலாம் என்கின்ற திரைப்படத்தை இயக்க கமிட்டானார். இப்படத்தை லைகா நிறுவனம் தயாரித்தது. இப்படத்திற்கு இசைப்புயல் AR ரஹ்மான் இசையமைத்திருந்தார். லால் சலாம் திரைப்படம் கிரிக்கெட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. இதனால் இதில் கிரிக்கெட் விளையாட தெரிந்த நடிகர்களை நடிக்க வைக்க வேண்டும் என ஆசைப்பட்ட ஐஸ்வர்யா விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்தை நடிக்க வைத்தார். இவர்கள்தான் இப்படத்தில் நாயகர்கள் என்றும் அறிவித்திருந்தனர். பின்னர் இப்படத்தில் ஒரு கேமியோ ரோலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்தார். அவர் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக அறிவித்த படக்குழு படத்தின் ரிலீஸ் சமயத்தில் முழுக்க ரஜினியை முன்படுத்தியே ப்ரமோஷன் பணிகளை செய்து வந்தனர்.